ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அவ்வளவு எளிதில் யாருக்கும் குறி சொல்வதில்லைதான். ஆனால் என் செல்ல பிள்ளையான நீ இப்போது புத்தாண்டை மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக புத்துணர்ச்சியோட வாழணும்னு ஆசைப்படுற. அதனால தான் உனக்கு நடக்க போகிற எல்லாத்தையும் நல்லபடியாக சொல்லி உன்னை சிறப்பாக வாழ வைக்க ஓடோடி வந்திருக்கேன் என் செல்லமே. உன் ராசி என்னன்னு தொட்டு விட்டாய்தானே. இப்போது இந்த ராசிக்கு ஏற்றாற் போல அனைத்தையும் நல்லபடியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்துட்டேன். அதனால தான் உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் விட்டு தள்ளு. இப்போ இந்த வருஷம் உன் ராசிக்கு ஏற்றாற் போல உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து சேரப்போகுது. இது நாள் வரையிலும் கவலைகளில் சிக்கி தவிச்சு துடிச்சிக்கிட்டு இருந்த உனக்கு இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச வெற்றி நாட்களாக இருக்க போகுது. இதுவரை நடந்ததை பற்றி இனி வரும் காலங்களில் நீ யோசிக்காதே. ஏன்னா இது வரைக்கும் நடந்தது உன் வாழ்க்கையில் மிக பெருசாக உனக்கான சந்தோஷத்தை தரும் விஷயங்களாக இல்லை அல்லவா? என்னதான் நடந்தாலும் எவ்வளவுதான் மாறினாலும் உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒரு மன அமைதி இல்லாமல் தானே நீ தவிக்கும் சூழ்நிலை இத்தனை வருட காலமும் உன் வாழ்க்கையில் இருந்தது. அதனால தான் இப்போது மாற்றங்களையும் திருப்பங்களையும் மட்டுமல்ல, உனக்கான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கூட கொடுக்கும் நோக்கத்தோட உன் ராசியை தொட சொன்னேன். இந்த வருடமாவது உனக்கு நல்ல வருடமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு உன் ராசியை தொட்ட உனக்காகவே உன் மன வலியையும் வேதனையும் போக்கி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக வெற்றி விஷயமாக மாற்றி தரேன். நீ என்கிட்ட ஒப்படைச்ச எல்லா விஷயங்களையும் மறுபடியும் மனசுக்குள்ளே யோசித்து கவலைப்படாதே. அனைத்தையும் சரி செஞ்சு இனி எப்போதும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் ஆள் மனசில் நீ கவலைகளை சேர்த்துக்கிட்டு வாழ்க்கையே சுமையாக பாரமாக வாழ்ந்ததெல்லாம் போதும். இப்போது உன் நல்ல குணத்துக்கு ஏற்றாற் போல உன் ராசியை அதிர்ஷ்ட ராசியாக மாற்றி உன் பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நீ எதையுமே யோசித்து கவலைப்படவே கூடாது. நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. மற்ற எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மன பாரங்களையும் மனசில் இருக்க பயத்தையும் என் காலடியில் வச்சிட்டீன்னா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் நான் வந்து சேர்த்துருவேன் என் செல்லமே. இனிமே எனக்கு இது கிடைக்காது அது நடக்காதுன்னு நீ யோசிக்கவே தேவையில்லை. உன் ஆள் மனசின் அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடத்தி தரேன். நீ எதை நினச்சும் வேதனைப்படவோ வருத்தப்படவோ இனிமே நான் விடமாட்டேன் என் செல்லமே. இல்லையே, என் ஜாதகத்தில் எனக்கு அப்படி சொல்லியிருக்காங்களே, என் ராசிப்படி எனக்கு இப்போ நல்லது நடப்பதற்கான சூழ்நிலை இல்லையேன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. உன் தலையெழுத்தையும் ராசியையும் ஜாதகத்தையும் நீ பிறக்கும் நேரத்தையும் உருவாக்கியது நான் தானே. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகிறத மட்டும் என்னால் உருவாக்க முடியாதா என்ன? எவ்வளவோ முயற்சி செஞ்சும் மாறாத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த வருஷம் நான் மாற்றி அமைக்க போகிறேன். நடக்காது நீ நினச்ச விஷயம் இப்போ உன் வீட்டு வாசலுக்கே வந்து நிற்கும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் நான் உனக்காக எடுத்து வச்ச வரங்களும் உனக்காக எழுதி வச்ச விஷயங்களும் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. நீ தேடுறதையெல்லாம் நிறுத்திக்கிட்டு நம்பிக்கையோட உனக்கான வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கான அனைத்தும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடுத்தா போதுமே செல்லமே. மற்ற எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் இப்போது நீ வாழும் இந்த கஷ்டங்கிறது ஒரு முடிவு கிடையாது. நீ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கியோ, இப்போ உன் நிலைமை எப்படி இருக்கோ, உன் வாழ்க்கை எப்படி இருக்கோ, இதிலிருந்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நடத்தி கொடுத்தே தீர்வேன். இன்னும் காலம் கடக்கவில்லை என் செல்லமே. உன் அவநம்பிக்கையை போக்கி உன் மனசில் இருக்க பயத்தை துரத்தி அடித்து நானே உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போகிறேன். நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். அதுக்கு நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்யணும். ஒவ்வொரு நாளும் உன் கண்களுக்கு புலப்படும்படியாகவே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே.
கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து பல மாற்றங்கள் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ரொம்ப நாளாக நீ மனசார என்கிட்ட பிரார்த்தனை செய்து கேட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் போன வருஷம் ஃபுல்லும் நடக்கவே இல்லையென்ற வருத்தம் உன் மனசில் இருந்ததல்லவா? அந்த பாரத்தை விலக்கி இந்த வருடம் இந்த முறை உனக்கு அதை நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். உன் மன பாரத்தையும் கவலைகளையும் போக்கி உன் மனதில் இருக்கும் பிரார்த்தனைகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ என்னை விட்டு தூரமாக விலகி போகிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே நான் உன்னை தேடி தேடி மிக அருகில் நெருங்கி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து சேர்ந்துடும். நீ பொறுமையாக இருந்தால் உனக்கான பொக்கிசமான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் மாற்றங்கள் எல்லாமே சத்தமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷ மாற்றமாக வந்து சேரும். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. நீண்ட நாட்களாக உனக்கு வந்து சேராத கிடைக்காத பல விஷயங்கள் தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கு நல்லபடியாக வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கை பயணம் சீராகவும் வேகமாகவும் இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். எப்போதும் உன் வார்த்தைகளில் அமைதி இருக்கட்டும். உன்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்க கிட்டையும் உன்னை தேவையில்லாமல் தப்பாக குறை சொல்கிறவங்க கிட்டையும் குற்றம் சாட்டுபவர்களிடமும் நீ அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டாம். ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீ விளக்கம் சொல்லணுன்ற தேவையில்லை. உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்ககிட்ட நீ என்னதான் விளக்கி சொன்னாலும் அது தேவையற்றதாக, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததாக, ஏற்றுக்கொள்ள முடியாததாகவே இருக்குமே செல்லவே. அதனால தான் யாருக்கும் விளக்கம் சொல்லி உன் சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்காதன்னு சொல்கிறேன். நீ நடந்துக்கிட்டு இருக்க பாதை தவறானது அல்ல. நீ போகிற பாதை சரியானது தான். அப்புறம் என்ன, உனக்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை பற்றி தப்பாக பேசினாலும் அவங்களுக்கு அவ்வளவுதான் புரிதல், அவங்க உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற நினச்சி போட நீ கடந்து போய்கிட்டே இரு. யாருக்காகவும் உன் வாழ்க்கை பயணத்தை நீ பாதியில் நிறுத்த வேண்டாம். உன் கடமைகளை நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யும்போது மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் சிறப்பாக செஞ்சு தருவேன். நீ அமைதியாக முன்னேறிப்போ. உனக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்த வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய கடமை. எப்போதும் நீ உற்சாகமாக இருக்கணும். உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கடமைகளை நினைவுபடுத்தி கொண்டு அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. நீ போகிற வழியில் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுறேன். என் செல்ல பிள்ளையானே, எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் கடமையை மட்டும் நீ சரியாக சிறப்பாக நேர்மையாக செய்யும் போது இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும்படி செய்வேன். உன் வாழ்க்கையில் அருள் பொழிய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எனக்கெனவோ எதுவுமே மாறுற மாதிரியே இல்லையே, என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு நீ யோசிப்பது எனக்கு புரியுது. மாற்றங்கள் எப்போதும் உனக்கு புரிகிற மாதிரி உன் கண்களுக்கு தெரிகிற மாதிரியே வருவதில்லை. நான் செய்யும் மாற்றங்களையும் நான் உனக்காக உன் வாழ்க்கையில் செய்கிற நல்ல விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கு உனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். தினந்தோறும் என்னை நம்பி வாழும் உனக்காகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். எப்போதும் ஒரு நாளில் நடக்கிற விஷயத்தை வச்சே உன் வாழ்க்கை மொத்தத்தையும் மதிப்பிடாதே. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும், ஒரு நாள் நிம்மதியாக இருக்கும், ஒரு நாள் துக்கமாக இருக்கும். எந்த நாள் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க முயற்சி செய். நீ நினச்ச அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை அழகாய் மாறும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் சேர்த்தாற் போல உனக்கான பொக்கிஷமான அழகான வாழ்க்கையவே நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன்.